சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம குக்கர்ல கத்திரிக்காய் கிரேவி வைக்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், பரோட்டா, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இதோட சேர்த்து வெண்டைக்காயும், கேப்சிகம் வச்சு சிம்பிளான ஒரு ஹெல்தியான பொரியல் பண்ண போறோம். ஆயில் ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ண போறோம். முதல்ல கிரேவிக்கு நிலக்கடலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வதக்கணும். அந்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனா ரோஸ்ட் ஆனா தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போடலாம். 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எள்ளு வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எள்ளு போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துல நல்லா வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் தேங்காய். இதையும் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு கையளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா நீங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 1 நிமிஷம் வதக்குனாவே நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். ஸோ இத வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸியில போட்டுட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கன்னு சொல்லுவோம். நார்த் இந்தியால சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இன்கேஸ் இது கிடைக்கல அப்படின்னா, நீங்க நார்மல் கத்திரிக்காயிலேயே இந்த ரெசிபிய பண்ணி பாருங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸு, அதுக்கப்புறம் பாஸ்தா நெறைய விஷயத்துக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு, நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு இதில மஞ்சள் தூள், கொஞ்சமா ஆயில், பெருங்காயம். அதுக்கப்புறமா மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் அரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கட் பண்ண உடனே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேயே அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதாவது அந்த கத்திரிக்காயோட தண்ணியிலேயே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதில தக்காளி நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஒரு தக்காளி ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கங்க. உங்களுக்கு இப்ப பார்த்தாவே தெரியும். நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய். ஸோ அப்படிங்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அரைச்சு வச்ச விழுத போட்டுறலாம். விழுத போட்டுட்டு 1 நிமிஷம் லைட்டா வதக்குங்க. இதில தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்துவோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணும். சப்பாத்திக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்கா இருக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் இட்லி, தோசையெல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல பண்ணாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஓப்பன் பேன் மெத்தட்லயும் நீங்க பண்ணலாம். இப்போ புளி தண்ணி ஒரு 1/4 கப் ஊத்திட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ நம்ம புளி தண்ணி ஊத்துனதுனால, நீங்க 2 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில வச்சிருந்தா கெட்டே போகாது. இப்போ இத மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், கேப்சிகம் பொரியலுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோவுக்கு குறைவான வெண்டைக்காய். அத வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு, அத போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியும் தேவைப்படாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிலும் தேவைப்படாது. அப்பப்போ மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ முன்னாடி சால்ட் போட்றாதீங்க. சால்ட் போட்டா அந்த ஸ்லைம் வரும். அதனால இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டா போதும். எக்ஸ்ட்ரா நம்ம மசாலா வந்து போட வேண்டியதில்ல. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைஸ் வச்சு இது வந்து ஈஸியா இன்ஸ்டன்ட்டா பண்ணி கொண்டு போயிரலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சு குக் பண்ணேன். நல்லா அந்த ஸ்லைம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதாவது அந்த வழுவழுப்பு தன்மை போனதுக்கப்புறம் உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அது அயன் அயன் தவால பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தா போதும். தேங்காய்லாம் தேவையில்ல. ஸோ இந்த கிரேவியுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஊத்தப்பம் நான் சொன்ன மாரி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன்.
இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை வந்து 19 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரேவியை வந்து ரைஸோட எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். இது மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க.